கேப்டன் சொன்னதுதான். இன்னும் பல்வேறு இன்னைக்கு பிரச்சனைகள் இங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல சில உதாரணம், இங்க மக்கள் பயன்பாட்டுக்கு உதவாத மேம்பாலங்கள், அதே மாதிரி குமரன் ரோடு சுரங்கப்பாலம், இஎஸ்ஐ மருத்துவமனையினுடைய அவலம், அதே மாதிரி திமுக ஆட்சியும் திருப்பூர் மாநகராட்சியினுடைய அவலம், அதே மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில தூய்மை பணியில் முறைகேடு, இது போல பல்வேறு பிரச்சனை. அவர் ரேஷன் கடையில எப்படி ரைஸ் அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் ஆதங்கத்தை அவர் சொல்ல வர. அவர் இப்படிதான் ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. மக்கள் குறைய காது கொடுத்து கேட்கணுங்க. யாரா இருந்தாலும் அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்ப கூட உள்ள வரணும்னு சொல்லி எங்க ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிந்த பிறகு எல்லாரையும் சந்திப்போம், எல்லாம் அமைதியாயிட்டு. அதான் தேமுதிக. அது மாதிரி அவர் தன் உணர்வை சொல்ல வர்றாரு. அந்த ரேஷன் பொருள்ல அந்த அரிசிய நீங்க நல்லபடியா கொடுத்தா என்ன குறை, என்ன தப்பு? இதனாலதான் கேப்டன் என்ன சொன்னார், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன். அளவு குறையாமல் தரமாக அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நேரடியா அந்த பொருள் போய் சேரும் பொழுது அனைவருக்கும் சமமாக தரப்படணும். ஆனா இன்னைக்கு தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி வயது முதியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அது போய் சேருவதாக மக்கள் சொல்வதை நாங்க கேட்டுக்கிட்டு தான் வரோம். அதனால நிச்சயம் இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் தான் ஆட்சியாளர்களை நாங்க கேட்டுக்கிறோம். இல்ல நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு வரணும் தான் நாங்க கேட்கிறோம். அதனால நீங்க சொன்னீங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு. நான் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு 50-50 மார்க் கொடுத்திருக்கேன். பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால 50% பாஸ் மார்க், 50% நடக்காததும் இருக்கு. ஸோ 50-50 இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லைன்னு இன்னைக்கு நீங்க கேட்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது அன்றைக்கு நிச்சயம் அப்படி ஒரு சூழல் வரும். அப்படி நிச்சயமாக வரும் பொழுது கூட்டணி மந்திரி சபை அமைத்துதான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் வரும் என்று எங்களை, இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கிறப்ப எங்களுக்குன்னு கருத்து சொல்றவங்க, எங்களுக்கு என்று புள்ளி விவரங்கள் இருப்பவர்கள் எங்களுக்கும் ஆலோசனை சொல்றாங்க. அதனாலதான் அப்படி வரும் என்று நான் சொல்றேன். அதை பத்தி பேசணுங்க. எஸ்ஐஆரை பத்தி இங்கதான் நான் மெயினா பேசணும். ஏன்னா இங்கதான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் இங்கதான் வேலையில இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த வாக்குரிமை என்பதுதான் எங்க நம்மளுடைய விதி. இன்னைக்கு வட மாநிலத்தில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வாங்க, வேலை பாருங்க, சம்பளம் வாங்குங்க, உங்க வாழ்க்கைக்கு வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க. ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் அந்த ஓட்டுரிமையை தர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் ஒரே நிலைப்பாடு. அவங்க வந்துட்டாங்கன்றதுனால இங்க இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டு யாரோ வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நிச்சயமாக தேமுதிக எதிர்க்கும். நாங்க மட்டும் இல்ல, நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.